வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. Where there is a will, there is a way. Where there is a kill, there is a way for Ben Stokes. Ben பாவம் பொல்லாதது. வெல்கம் பேக் சார். சூப்பர் ஹாப்பி டு பி அசோசியேட்டிங் வித் யூ அகைன். Same here. ஆமா. Same here. Always a delight to be with the கலர் கண்ணாடி people. ரைட் சார். ஐபிஎல்க்கு பின்னால இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அண்ட் அது வந்து இந்தியாவுடைய ஒரு வின்னிங் மேட்சா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பா ஆஸ் ஆல்வேஸ் உங்களுடைய யூனிக் பாயிண்ட்ஸை பார்க்க போறோம். எப்படி ஐபிஎல் சமயத்தில் வந்து எல்லா ரிவ்யூஸை கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஸ்டாண்ட் அவுட்டா உங்களோட ஓன் வேல இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இப்போ நான் வந்துட்டு மக்களோட சேர்ந்து நானும் கேட்கறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். ஒரு ஒரு ஜிஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன் டீடைல் போறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் ஓவராலா வந்துட்டு ஒரு 5 days மேட்சா நடந்ததே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாராட்டத்துக்குரிய விஷயம். ஏன்னா இப்பெல்லாம் 3 நாள் 2.5 நாள்ல முடிஞ்சிருது. சோ அப்படிப்பட்ட அந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரமாதமா ஆடணும், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. பேட்டிங் எக்ஸ்ட்ராடனரி ஆடணும். இட்ஸ் நாட் அன் ஈஸி பிச் டு பேட். அதுல இந்தியா டாப் கிளாஸ் ஆடினாங்க. செஞ்சுரி ஹேட்ஸ் ஆஃப். 5 செஞ்சுரின்றதுலாம் விளையாட்டு கிடையாது. அங்க போயிட்டு லீட்ஸ்ல வந்து என்ன ஆகி போச்சு, கடைசியில ரிசல்ட்ஸ்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் லீட்ஸ், இந்தியா லீட்ஸ் ஆகி போச்சு கடைசியில. அது ஒரு ஓகே. இந்த இடத்துல நம்ம போறோம், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. சில ஏரியாஸ் நம்ம இன்னும் பெட்டரா பண்ணா நல்ல விஷயம். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிறேன், ஆஸ்திரேலியால போய் முதல் மேட்ச் பிரமாதமா ஜெயிச்சோம். ஐ திங்க் பர்த்ல நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் பயங்கர ஹோப்ஸ். அப்படியே இந்தியாவே அடுத்த மேட்ச் இப்படி உட்காரச்சு எல்லாரையும் பின்னாடி சோஃபால போய் தூங்க வச்சு என்னையா ஆடுறாங்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அது இந்தியாவுடைய பேட்டர்ன். இப்ப முதல் மேட்ச் தோத்துருக்கும். நீங்க வேணா பாருங்க, எல்லாரும் திட்டின்னு இருப்பாங்க, டெரிஃபிக்கா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஸோ ரிசல்ட் நமக்கு ஃபேவரா வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஷூரா இருக்கு. சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இந்தியா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 செஞ்சுரிஸ் இந்த மேட்ச் அப்படின்றீங்கன்னா இதே ஹெட்டிங்லி லீட்ஸ்லயே விளையாடிருக்காங்க. ஹெட்டிங்லி வந்து ஒரு பேட்டிங் இது அப்படின்லாம் சொன்னாலுமே கூட விளையாடிருக்காங்க. இதே மாதிரி ஒரு நொஸ்டாலஜிக்கான விஷயம் நடந்துச்சு 2002ல வந்து லீட்ஸ்ல. சச்சின், கங்குலி, டிராவிட் 3 பேரும் ஒரே இன்னிங்ஸ்ல செஞ்சுரி போட்டாங்க. எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து KL ராகுல், ஜெய்ஸ்வால் அண்ட் பந்த் போட்டாங்களோ, ஸோ அந்த நாஸ்டாலஜியா மாதிரி இதுவும் வந்து விக்டரிக்கு போகும் அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனா அது விக்டரி பக்கம் போகல. எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ இவங்க இங்கிலாந்துக்காரனுங்க ரொம்ப மைண்ட் கேம் விளையாடுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆபீஸ்ல நான் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு சொல்றாரு, இது வந்து ஏன் தெரியுமா, இவங்க வந்து எடுத்த உடனே ஹெட்டிங்லில மேட்ச் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எடுத்த உடனே நம்ம 400 450 அடிக்க விட்டு ஆசை காட்டிட்டு அடுத்து வர 4 மேட்ச்மே இங்கிலாந்துடைய ஆக்சுவல் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு இதே ஆசையில நம்ம அங்க போய் நல்லா அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்லாம் அடிச்சிடலான்னு தைரியமா போவோம். அங்க விக்கெட் போக ஆரம்பிச்சு. ஸோ வேணும்னே தான் இதை இடமா வச்சிருக்காங்க, நம்மளை அடிக்க விட்டுன்றாங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, கொஞ்சம் சிரிப்பு வருது. இதெல்லாம் என்னன்னா, கிரவுண்ட்ல பிச்சு லே பண்றது கிரவுண்ட்ஸ்மேன் கையில இருக்கு. அட்மாஸ்பியர்ல எவ்வளவு ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்குன்றதுலாம் மார்க்கரால எதுவும் பண்ண முடியாது. அது கிளவுட்ஸ் திடீர்னு வரும், திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேலையில் யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ மூவிங் கண்டிஷன்ஸ் தான் டஃபஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடைசியில 5 விக்கெட் 40 ரன் அவுட் ஆகுது கடைசி இந்த டெய்லண்டர்ஸ். நம்ம டெய்ல் நம்பர் 5ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் பிரச்சனை. ஓகே, அதுல இந்த கடைசி அவுட் ஆடுறோமே அங்க பாத்தீங்கன்னா கண்டிஷன் கொஞ்சம் கிளவுடி ஆகுது. அந்த மாதிரி ஆகும்போது ஒருத்தருக்கு ஒரே ஓவர்ல 3 விக்கெட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துடுறோம். அதாவது ஒரு 4 டெய்லண்டர்ஸ் வந்து 4 பால்ல அவுட் ஆனா போறாங்க. ஒவ்வொரு பால்ல ஆளுக்கு ஒரு பால், ஒரே பால்ல 4 பேர் அவுட் ஆகி ராமராஜன் ஒரு படத்துல எல்லாரும் அடிப்பார், ஒரு 8 முகத்தை அடிச்சுனே வருவாரு. அந்த மாதிரி ஒரே பால்ல நாங்க 4 பேருமே அவுட் ஆடுறோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மெயின் 2 ரீசன் ஏன் இந்த மேட்ச் தோத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் மேட்ச் வின்னர், விக்கெட் டேக்கர் ஆர் அ மேட்ச் வின்னர் ஆர் அ கேம் சேஞ்சர். 10 எக்ஸ்ட்ராடனரி டெலிவரிஸ் போட்டா 10 மிஸ்டேக்ஸ் பண்ணவங்கலாம் 10 விக்கெட் எடுக்கலாம். அப்படி ஒரு போலர் ஒரே ஒருத்தர் இருக்கார். 11 people relying on one spinal cord, which is of பும்ராஸ். ஜஸ்பிரீத் பும்ராவோட ஒரே ஸ்பைனல் கார்ட்ல தான் மொத்த மேட்சும் இருக்கு. அப்படின்னா எவ்வளவு பேர்டன் தாங்குவாரு? அது முடியாது. அட் பெஸ்ட் என்ன பண்றாங்க, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நாங்க அக்யூரேட்டா போட்டுனே இருக்கோம் சார். டிஃபரன்ஸ் ஆட வச்சுனே இருக்கோம். ரன்னே கொடுக்கல, 3 ரன் தான் முத்தம் தோறு அப்படின்னு பெருமையா சிச்சுன்னு போயினே இருக்காரு சிராஜ். இந்த பக்கம் பிரசித் எல்லாம் பண்றாங்களே தவிர பகால்னு ஒரு ஓவர்ல யாரு யங்னு ஒருத்தர் டங்குன்னு போட்டு 3 விக்கெட் எடுக்கிறார் ஒரே ஓவர்ல. அந்த மாதிரி போலரே இல்லையேங்கிற. அவங்க 4 பும்ரா வச்சிருக்காங்க, நம்ம ஒரே ஒரு பும்ரா வச்சிருக்கோம். மீதி பேர் சும்மா பக்கவாக்கியம், இது ஹார்மோனியம்,
அதுக்கப்புறம் வந்து தம்புரா, வயலின், மிருதங்கம் மாதிரி வச்சிருக்கோம். மெயின் லீட் சிங்கர் ஒருத்தர் தான். பும்ரா ஒருத்தர் பண்ணாதான் உண்டுன்ற அந்த பேர்டன். அதுல மேட்ச் வினர் ஒரு அஸ்வின் மாதிரி ஒரு ஸ்பின்னர் இல்ல இப்ப இருக்கிறவங்க இல்ல. ஒரு முகமது ஷமி who can brilliantly bowl seam bowling. சீம் ஹெல்ப் நல்ல ஹெல்ப் பண்ணுது பிச்சு. ஷமி கண்ணில் விரல விட்டு ஆட்டிருப்பார் இருந்திருந்தாருன்னா. அந்த மாதிரி ஒரு போலர் கேன் டேக் விக்கெட்ஸ் இல்ல. அது இல்லாதது. ஸோ ஆட விட்டுனே இருக்கும். 400 ரன் ஆடுறோம். நில்லு போறோம். ரொம்ப எக்ஸ்ட்ரா அதுவும் போகுது. நின்னுனே ஈஸியா ஜெயிச்சலாம். இது ஒண்ணு. ஃபீல்டிங் ஸ்லிப்ல பேத்தட்டிக். ஸ்பெஷலிஸ்ட் ஃபீல்டர் ஸ்லிப் அண்ட் கலியில இருக்கணும். அவங்க வந்து ஹாஃப் சான்சஸ் எல்லாம் பிடிப்பாங்க. நான் சொல்றேன் 70s வந்து சோல்கர், வெங்கட்ராகவன், ஆபிட் அலி 3 பேர் இருப்பாங்க. பேட்டிங் நீங்க ஆடும்போது உங்க பேடு கிட்ட அவங்க கை இருக்கும். அப்படி பிடிப்பாங்க. ஹாஃப் சான்சஸ் இன்ட்யூஷன்ல இப்படிதான் போகுது பால் இன்ட்யூஷன்ல பிடிப்பாங்க டைவிங் கேச்சஸ். நம்ம பால் போன டைவ் அடிக்கிறோம். ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஃபீல்டர்ஸ் இல்லாததும் கேம் சேஞ்சர் ஒரு ஷேன்வார், முத்தையா முரளிதரன், அஸ்வின், கபில் தேவ் அந்த மாதிரி ஒருத்தர் வேணும். பும்ரா அந்த டைப்ல வேற யாருமே இல்லை. கண்டினியூஸ் 5 நாளைக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெயின் ரொம்ப போகுது ஒரே போலர் மேல. இல்லாட்டா கடைசி நாள் இப்படிலாம் ஆரம்பிச்சு ஒரு ஈஸியால அடிங்க 370 அட்லீஸ்ட் தண்ணி குடிச்சிருக்கணும். ஒரு 8 for 9 கொண்டு போயிருக்கணும். அதுல விக்கெட் டேக்கிங் கெப்பாசிட்டி இருக்கிற போலர்ஸ் இல்ல. அதான் பிரச்சனை. சார் முகமது ஷமி பத்தி நீங்க சொன்னதுக்கு வந்து ஆக்சுவலா பிசிசி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டைம்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஸ்குவாடு அவர் வந்து லாங் டெஸ்ட் சீரீஸ் ஆடுறதுக்கு இப்ப இன்னும் ஃபிட் ஆகல. அவர் வந்து எல்லாம் ரைட் ஓகே, அவருக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாரு, சூப்பர், எல்லாம் ஃபிட்னஸ் ஆகி திரும்ப உள்ள வந்துட்டாரு, ஐபிஎல் விளாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு, எல்லாமே போயிட்டு இருக்குது. பட் ஒரு லாங் டெஸ்ட் சீரீஸ் விளையாடுறதுக்கு அவர் ரெடி ஆகல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பும்ராவே வந்துட்டு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டுக்காக என்னால 5 மேட்ச்லாம் ஆட முடியாதுன்னு சொன்னாரு, அவர் எடுத்துக்கிட்டாங்க. சோ அப்போ லாங்கா ஆட முடியாதுங்கிறது அட்லீஸ்ட் அப்போ 2 மேட்சோ 3 மேட்ச் ஆடுறதுக்கு ரெடியா இருக்காரு, 5 மேட்ச் முடியாது அப்படிங்கும் போது ஸ்குவாட்ல இத்தனை பவுலர் இருக்காங்க, மாத்தி மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவர் எப்படியா ஸ்குவாட்ல எடுத்து ஒரு 2 மேட்ச்க்கு அது யூஸ் பண்ணிருக்கலான்றதான் நீங்க சொல்றது வந்து நானும் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? ஏன்னா இது வந்து ஒரு போலர் ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் மாதிரி ஒரு பவுலரை இவங்க ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு இந்த சீரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா பிளேயிங் லெவன்லன்றது ஒரு பெரிய டவுட் தான். நிறைய பேர் இருக்காங்க, ஹர்ஷித் ராணா, இவரு அவருன்னு பல பேர் இருக்காங்க, ஆகாஷ் தீப் எல்லாம் இருக்கிறாங்க. சோ அப்போ யூஸே பண்ணாம சும்மா அவ்வளவு பேக்கப் வச்சுக்கிறதுக்கு ஷமி எல்லாம் ஸ்குவாட்ல இருந்தாருன்னா ஒரு 2 மேட்ச்க்கு சால்டா யூஸ் பண்ணிருக்கலாம். ஆமா, இப்போ நீங்க பும்ராவால 5ல 3 மேட்ச் தான் ஆட முடியும். ஷமியால 1 மேட்ச் தான் ஆட முடியும். பிரசித் கிருஷ்ணாவால ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரு. சிராஜ் முதல் 4 ஓவர் மட்டும் போடுவாரு. இப்படியே சொன்னா எந்த இடத்துல ஒத்துப்பாங்க? ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவது. ஓகே, அப்போ இன்ஜரி ப்ரோனா 2 பேர் இருக்காங்க. இன்ஜரி இல்லாம வெல் பில்ட்டா மூளை யூஸ் பண்ற போலர். மூளை யூஸ் பண்ற போலர் யாரையா தேடி பிடிக்கணும். இப்போ அஸ்வின் போட்டிருந்தாரு இந்த பிச்சில். அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஆஃப் ஸ்பின்னை கம்மி பண்ணிட்டு கேரம் பாலாவே போட்டிருப்பாரு. ஏன்னா ஜடேஜா போடுற பால் எல்லாமே அந்த ரஃப்ல பிச்சர்னா எல்லாம் எல்போல அடிக்கிற ஒருத்தரும். ஸோ என்ன பண்றாங்க, ரிவர்ஸ் ஸ்வீப் போய் கடைசியில் பெனால்டி பென் ஸ்டோக்ஸ். இப்ப அக்சர் பட்டேல் எக்ஸ்ட்ராடனரி போலர். அந்த மாதிரி போடுறதுல அக்சர் பட்டேல் டாப் கிளாஸ் போலர். பட் அங்க கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணணும். எந்த விக்கெட் ஒரு விக்கெட் கனாமலும் டேர்ன் ஆகுது, அங்க டேர்னே பண்ணாம ஸ்ட்ரைட்டா போடுறோம் பெஸ்டா. எல்லாம் டேர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ண அப்படின்னு சிச்சு பாயிண்டே கிடையாது. ஸோ பிரெயினை யூஸ் பண்ற ஒரு போலர் அங்க ஒரு ஸ்பின்னர் இருக்கணும். எந்த கண்ட்ரி வந்து ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் இல்லாம ஒரு சீரிஸ் ஆடுவாங்க சொல்லுங்க? ஒரு ஃபுல் மேட்ச் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் கிடையாது. பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். இதே தான் வேர்ல்ட் கப்புக்கும் பண்ணோம். அது என்ன ஒரு அப்சஷன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் மேல எனக்கு புரியல. என்ன பண்ண முடியும்? யார் இருக்கா மேட்ச் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்? குல்தீப் சரி ரைட் என்ன இப்ப எடுக்கலையே. அதனால ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒருத்தர் இருந்து பஷீர்னு ஒருத்தர் அவர் இப்பதான் கத்துன்னு வர்றாரு. போலிங் ஆப்ஷன் எப்படி கச்சலும் இப்படி பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போடுறாரு. அவருக்கு நம்ம விக்கெட் கொடுத்துருக்கோம். நம்மளோட பெஸ்ட் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் யாருமே இப்போ அருண் சக்கரவர்த்தி ஐ ஹர்ட் தட் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் போலிங் வித் ரெட் பால். பட் யாராவது ஒருத்தர் ஓடணும். அந்த அருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு போலர் இருந்தாருன்னா என்ன வருதுன்னே தெரியாம கெஸ்டிங்ல ஒரு 2 விக்கெட் விடுன்றேன். அதனால நம்ம அந்த இடத்துலயும் இருக்காது. அவங்க பாருங்க 4 பும்ரா வச்சிருக்காங்க. அங்கன ஒருத்தர் போடுறாரு, கார்ஸ்ல ஒருத்தர் போடுறாரு, அப்புறம் மீதி 2 மெயின் போலர்ஸ் பென் ஸ்டோக்ஸ் போடுறாரு இல்லையா, இவ்வளவு அப்புறம் ஓக்ஸ் போடுறாரு. இவ்வளவு பேரை வச்சுட்டு கூட ஒரு ஸ்பின்னர் ரிலை பண்றாங்க. அப்பப்போ அந்த ஸ்பின்னர் நம்ம விக்கெட் கொடுக்குறோம். நம்ம ஸ்பின்னரே எடுக்கலன்னா ரைட் ஆர்ம் ஸ்பின்னரே கிடையாதுன்ற ஒரு ஸ்ட்ரெயிட் சைக்கலாஜிக்கல் பிளஸ் கொடுத்துறோம். வா பிரச்சனை கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம இவரு நிதிஷ்குமார் ரெட்டி இருந்தா ஒரு 60% ஆஃப் தீபக் சார் மாதிரி போடுவார். தீபக் சார் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. அவர் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி மெல்பர்ன்ல செஞ்சுரி அடிக்கிறார். அவரு போய் டிராப் பண்றாங்க. தர்துல் தாக்கூர் அவர் டெஃபினட் ஆகலாம். அவர் போற போல அவர் போடுவார். பிளஸ் பேட்டிங் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 2 நிப்பார் பிரமாதமா 70-80 ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம். முதல் மேட்ச்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்றது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த முதல் மேட்ச் கிரிப்பா விட்டுட்டோம்னா ரொம்ப டேஞ்சர். ஏன்னா கண்டிஷன்ஸ் பேசிக்கலி அகெயின்ஸ்ட் அஸ். அதை நம்ம பார்க்கணும்.
அதனால சொல்றேன், we have to be very careful the take off stage itself. சார் நீங்க சொன்னதுலேருந்து 2 பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ 1 நம்மளுடைய பவுலர்ஸ் பொறுத்தவரைக்கும் அவங்க வந்துட்டு வெறும் மூவிங் கண்டிஷன்ஸ், குட் கண்டிஷன்ஸ் இருந்தா போடுறதுக்கு ஒரு பிரசீத் கிருஷ்ணாவோ, சிராஜ்னாலயோ ஹெல்ப்ஃபுல்லான பவுலிங்க போட முடியும் டீமுக்கு. ஆனா சுத்தமா பவுலிங்க்கு அசிஸ்டே இல்லாத கண்டிஷன்ஸ்லயும் சூப்பரா போட முடியிற ஒரே பவுலர் பும்ரா தான் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இந்த டீம் வந்து இதே மாரி பிட்சஸ் இதுக்கு மேல வராதுக்கு வாய்ப்பு கிடையாது தான். கண்டிப்பா இனிமேல் மூவிங் கண்டிஷன்ஸ் வரும். அப்போ இவங்களுடைய பெஸ்ட்ட குடுப்பாங்கல்ல. அந்த மேட்சஸ்ல வந்து இந்தியா வின் பண்றதுக்கு சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணாலாம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சுவரா இருக்கு. விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் வந்து பும்ராவை பாத்தீங்கன்னா ஓவருக்கு ஒரு டெலிவரி வரும். ஐயோ! இப்ப சிராஜுக்கு வந்து நான் சொல்றேன். ஒரு பியூட்டிஃபுல் டக்கெட்டுக்கு ஒரு பால் டக்கெட்டுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் போட்டார். அது கிராலி கொண்டு போட்டார். நோலாஸ் போது கிட்டத்தட்ட பெயில தட்டி போச்சு ஒரு இன்ஸ்விங்கர் ஒன்று. பியூட்டிஃபுல் டெலிவரி. பட் அதை நான் வந்து ஒழிச்சு வச்சுப்பேன். 15 ஓவர்ஸ் ஒரு வாட்டி தான் போடுறேன்னா இன்னைக்கு ஜெயிக்கிறது நம்ம. அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி பால் சொல்லி போகணும். சம்டைம்ஸ் சிராஜ் பாலை பிடிச்சிக்கிறத பார்த்தா நம்ம ஸ்கிரிப்ட் எழுதினே இருக்கும்போது பேப்பரை கசக்கிட்டு இப்படி புஷ் தூக்கி போடுவாங்க ஜன்னல் வெளில. இல்ல பாஸ்கெட்ல தூக்கி போடுவோம். அது மாதிரி போடுறாரு. அது ஒரு ஜெனுவின் ஃபாஸ்ட் பால். அது ஷமி இருக்கும்போது இருக்கும் பிரமாதமா. ஷமி இருக்கும்போது சும்மா சீம்லயே போகும். புவனேஸ்வர் குமார் இருக்கும்போது ஜெனுவினா அவங்களுக்கு தெரியும் என்ன போட போறாங்க, எந்த பால் எங்க பிச்சை எங்க போகணும் அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு போடுற போல ஓடுன்றேன். சரி அது எடுக்கலையா, இனிமே டூ லேட். எடுத்த டீம்ல பெஸ்டா என்ன பண்ணணும். அப்போ இந்த விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் வரல. ஓகே அக்யூரேட்டா தான் எங்களால போட முடியுதுன்றுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்ப இமீடியட்டா பண்ணக்கூடியது ஃபீல்டிங். ஸ்பெஷலிஸ்ட் ஃபீல்டர்ஸ் இல்லைன்னா இப்ப இனி இப்படி வாங்கி 3 கேட்ச் ஜெயிச்சால் விட்டாருன்னா அப்ப என்ன ஆகுது, அந்த செஞ்சுரியோட இம்பாக்ட் நல்லிஃபை ஆயிடுது. ஆஃப் சான்சஸ் தான் பிடிக்கணும். இந்த டெஸ்ட் மேட்ச் நீங்க ஜெயிக்கணும்னா பிளைண்டர்ஸ் பிடிக்கணும். கேட்ச் நம்ம கிட்ட வருது, நம்ம கேட்ச் கிட்ட போகணும். அதை நம்ம பண்ற மாதிரி தெரியலையே. ஒரு நார்மலா ஃபாஸ்டிஷா ஒரு பால பிடிச்சிட்டா கையில தட்டி இருக்கும். ஒரு கேஎல் ராகுல் பிடிச்சிட்டாரா ஒரு ஃபாஸ்டா ஒரு ஸ்லிப்ல கேட்ச பிடிச்சிட்டாங்க. ஓகே செகண்ட் ஸ்லிப்புக்கு போற கேட்ச ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல இருக்கிறவர இல்ல ஒரு விக்கெட் கீப்பர் டைவர்ட் பிடிச்சாதான் அது வந்து கேம் சேஞ்சரா இருக்கும். அந்த மாதிரி கேட்சஸ் எவ்வளவு பிடிக்கும். என் லிமிட்டுக்குள்ள வர கேட்ச நான் பிடிப்பேன். அந்த மாதிரி பிரைனர் பெருமை பண்ணலாம். இதுல யார் இந்த ஃபீல்டர் தான் டேஞ்சர். கையில போச்சுன்னா அவுட். இப்போ ஜெய்ஷ்வால் வந்து அவுட் ஃபீல்ட்ல பிரமாதமா பண்ணுவார். ஐபிஎல் நான் பாத்திருக்கேன். பட் க்ளோஸ் இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா ஆன்டிசிபேஷன் குனியறது இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப டாலா இருக்காரு, குனியறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட கேட்ச் வர சமயத்துக்கு பட்டு போயிடுது. கையில ஸ்பிரிங் மாதிரி இருக்கு, பட்டு போயிடுது. நம்மளே கை தட்டிடுறோம் ஃபர்ஸ்ட் கேட்ச் பிடிக்கிறது முன்னாடியே. ஸோ அதை வந்து ஸ்னாப் பண்ற அந்த கெப்பாசிட்டி விராட் கோலிக்கு ஓரளவுக்கு இருக்கும். டெஃபினட்டா இந்த பால் எட்ஜ் நீங்க வந்து பேட்டோட எட்ஜ் இங்க பார்த்துனே இருக்கணும். குனிஞ்சுட்டு எழுந்துக்காம பேட் எட்ஜ பார்த்துனே இருக்கணும். அந்த எட்ஜ் கிட்ட பால் வரும்போது நீங்க ரெடியா இருக்கணும். இன்ட்யூஷன்ல இது கேட்ச் தாண்டி அந்த அளவுக்கு ஆன்டிசிபேஷன் எவ்வளவு ஃபீல்டர்ஸ்க்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது இருக்கும். நீங்க வெங்கட்ராமனோட ஃபீல்டிங்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஃபுல் புல்லட் ஸ்கொயர் கிட்ட அடிப்பீங்க. எல்லாரும் கிரௌடு கிட்ட பாத்துட்டு இருப்பாங்க பால. இவர் ஒத்த கையில பால பிடிச்சி தூக்கி போட்டு லெகம்பையோட பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் எபிசோட் நீங்க வீட்டெல்லாம் சௌக்கியமாட்டு ஷாக் ஆயிடுவீங்க. ரஜினி ஸ்டைல்ன்றது கிரிக்கெட்ல ஃபீல்டிங் நான் பார்த்து வெங்கட்ராமன் பண்ற ஃபீல்டிங் தான். ஃபுல் புல்லட் ஃபுல் ஷாட் அப்படி புடிச்சு தூக்கி போட்டு லெகம்பையோட பேசிட்டு இருப்பாரு. ட்ரிங்க்ஸுக்கு போக மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டரை இது வரைக்கும் நான் பார்க்கல. அந்த மாதிரி பிடிக்கணும் கேட்சஸ் பிடிச்சா மேட்ச் வின் பண்ணலாம். 10 மிஸ்டேக் பண்ண வைக்கணும் பாஸ். 10 டெட்லி டெலிவரிஸ் போடணும். அது பும்ரா கையில் தான். லட்சமா 5 அடிக்கிறார் பாருங்க. இந்த போல்டு ஸ்டம்ப் ஓட விடுறாரு. அந்த மாதிரி ஸ்டம்பை ஓட விடுறது, எல்பிடபிள்யூ அடிக்கிறது, டக்குன்னு ஸ்கிட் ஆகுது பால். எதிர்பார்க்கறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல பால் கட் ஆகுது. அந்த மாதிரி டெலிவரிஸ் போடுற ரெப்பர்டார் இருக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பும்ராட்டு தான் இருக்கு. மீதி பேர் ஜடேஜா பிரில்லியண்டா போடுறாரு. அக்யூரேட்டா போட்டுனே இருக்காரு. அண்ட் பட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த பேட்ஸ்மேன் டு கமிட் அ மிஸ்டேக். நான் நினைச்சேன்னா அந்த பேட்ஸ்மேன் சொல்லி எடுப்பேன்னு சொல்ற மாதிரி யாரும் போட மாட்டோம். சார் இந்தியாவுடைய இந்த டெய்ல் எண்டர்ஸ்க்கு கூடிய பேட்டிங் பிரச்சனை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 வருஷமா 4 வருஷமா நம்ம வீடியோஸ்லயே நீங்க பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெய்ல் எண்டர்ஸ் கொஞ்சமாவது பேட்டிங் பிராக்டிஸ் லைட்டாவது டைம் கிடைக்கும் போது பண்ணணும். ஒரு நாள் முழுக்க பவுலிங் வந்து ஒரு நெட்ஸ்ல ஒரு ஃபுல் டே போடுறாங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது பேசிக் பேட்டிங் பிராக்டிஸாவது அவங்க பண்ணா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றத நம்ம நிறைய பேசியிருக்கோம். பிகாஸ் அவங்களோட டெய்லண்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 100-120 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம டெய்லண்டர்ஸ் 40 ரன் அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. 14 ரன் 15 ரன் அடிக்கிறாங்க 5-6 பேர் சேர்ந்து அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு சார். ஆமா, யூ அட்லீஸ்ட் ஆக்கிபை தி கிரீஸ். அதுவும் பண்ண மாட்டேன்னு நீங்க 10 ரன் அடிக்க போறோம். பட் 2 ஓவர் ஆடுங்கன்ற அதுவும் ஆடாம வந்த உடனே 3 விக்கெட் கொடுப்பீங்களா ஒரு போலருக்கு. தங்குன்னு ஒருத்தர் தேங்காய் வச்சுனே புள்ளியார் வேண்டுதல் தேங்காய் வச்சுனே இருக்கு. அடுத்த ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, 2 ஸ்கொயர் லெக் வச்சுட்டு பவுன்ஸ் பண்ணினே இருக்காங்க பால். அது ரொம்ப மெனசிங் கிட்ட இல்லாததுனால தப்பிச்சிட்டோம். புக்காட்டிக்கிறோம் கரெக்டா பண்ணிருக்கோம். அதுல நம்ம சக்கமால
பட் அந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம போடவே இல்லை. ஏன் பாடி லைன் போடல? நினைச்சா போடலாம், பவுன்ஸ் பண்ணலாம், இல்ல ஹுக் அடிக்க வைக்கலாம், இல்ல எங்க பண்ணலாம், பண்ணலையே. திருப்பி திருப்பி ஸ்லிப் இன் கேலியில கேட்ச் போகுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். பட் அதுக்கு ஏற்ற பால போட மாட்டேன்றோம். சரி, அப்ப பவுன்ஸ் பண்ணி 2 ஸ்கொயர் லெக் வச்சு போடணும், அதுவும் போடல. ஒரு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கங்க. நம்ம கேரம் பிட்ச்னு ஒரு தியரி சொன்னல பாலா, அந்த மாதிரி விக்கெட் விச் இஸ் நாட் ஈஸி ஃபார் பேட்டிங். இட் இஸ் நாட் அ மெனஸ். தேர் இஸ் நோ டெமன் இன் தி பிட்ச், பட் த விக்கெட் இஸ் நாட் ஈஸி ஃபார் பேட்டிங்ன்றது எங்க க்ளூனா, ஓப்பனிங் பேட்டர். இப்ப நான் ரைட் ஹேண்டர், நான் ஆட போகும்போது இப்ப முன்னெல்லாம் லெப்டா இல்ல ரைட் ஹேண்டர் வந்து லெப்ட் தைஸ்ல மட்டும் தை பேட் கட்டிப்பாங்க, அடிப்பட்டா உயிர் போயிடும் வலைன்ட்டு. இப்ப ரைட் தைலையும் கட்டிக்கிறாங்க. அந்த ரைட் தை பேட்ல போய் பால் பட்டுதுனாலும், இல்ல நீங்க ஆடுறதுக்கு முன்னாடி பால் வந்து தொடையில அடிக்கடி பட்டுதுன்னா, இல்ல உடம்புல பட்டுதுன்னா, இட்ஸ் நாட் அன் ஈஸி பிட்ச் டு பேட். அது சீமா ஆகுதுன்னு அர்த்தம். மீதி இப்ப இந்தியன் பிட்ச்ல என்ன போடுறது, ஃப்ரண்ட்ல இறங்கி இறங்கி அடிச்சுனே இருப்பீங்க காலை ஃப்ரண்ட்ல வச்சு. இங்க காலை எடுத்துன்னு போற ரிஷப் பண்ணிட்டு வாங்குற அடியில நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணு தண்ணி வருது. தொடையிலையும் கையிலையும் அடியை வாங்கிட்டு அப்படி போய் நடந்து போயிட்டு இருக்கும், ரெத்திங் இன் பெயின். அதை போயிட்டு வந்து திருப்பி அடுத்த பால் ஆடுற தைரியமா, செகண்ட் லைஃப். மீதி பேர் பெட் விட்டு எழுந்துக்க மாட்டாங்க. அவர் மேட்ச் ஆடுறாரு, 2 செஞ்சுரி அடிக்கிறார், வேற லெவல். அதனால தான் நான் T20லயே சொன்ன ப்ரெடிக்ட் பண்ணேன், நாளைக்கு அடிப்பார் செஞ்சுரி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்காது லைஃப்ல. விக்கெட் கீப்பிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும். அவர் பண்ண அந்த 2 செஞ்சுரியை போட்டு இமேஜே காரி கோவிந்தான்ற மாதிரி போயிட்டு கட்சியில போய் உதப்பட்டு அந்த மேட்ச். இந்த மேட்ச் போய் உதப்படலாம். 5 செஞ்சுரிஸ், ஒரு மெயின் பவுலர் 5 விக்கெட்ஸ் இருக்காரு. அதெல்லாம் நம்ம உதப்பட்டா கூட ஓகே. கடைசியாக தண்ணி பிடிக்க வச்சிருக்கோம் லாஸ்ட் ஓவர் வரைக்கும். அவ்வளவு ஈஸியால ஆட விடக்கூடாது அவங்க. அதுதான் நான் சொல்றேன். சோ இந்த தொடையில பட்டுன்னு பால் வந்து அடிச்சதுன்னா, பாடி லைன்ல வந்து அடிச்சதுன்னா, அந்த பிட்ச் இஸ் நாட் ஈஸி. கொஞ்சம் நீங்க டிஃபென்ஸ் ஆடி அப்படி இப்படி ரெசிஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க ஆட முடியும். அவ்வளவு ஈஸியா பேட்டிங் ஆட முடியும். சார் ஒரு காலத்துலலாம் இந்த ஒரு 90கள்ல இல்ல ஏர்லி 2000ஸ்லாம் வந்து நம்ம சச்சின், கங்குலி, டிராவிட்னு எவ்வளவு பேர் என்ன அடிச்சாலும் அதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு அந்த பவுலிங்கே இருக்காதுன்ற பிரச்சனை அப்பெல்லாம் இருந்துச்சு ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து இந்த ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல இங்கிலாந்துல போடுறதுக்குன்னே ஒரு பும்ரா, ஷமி, சிராஜ்லாம் நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த சீரீஸ்ல ஓப்பனர்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இப்படி பண்ணிட்டாங்க. ரைட், பேட்டிங்லயும் வந்து இந்த டெய்லண்ட சொதப்புறாங்க. இப்ப எனக்கு என்னன்னா சார், இந்த ஷர்துல் தாக்கூரை ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்களே, அதுவே எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. அதாவது இந்த ஷர்துல் யாராவது ஒருத்தவங்க, நம்ம இந்தியாவிலே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு 2 இன்னிங்ஸ் எங்கேயாவது ஒரு பவுலர் திடீர்னு ஒரு சுத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு 40-50 ரன் அடிச்சிட்டாருன்னா, அவள்தான் உடனே அவரை பேரை மாத்து, எந்தக்கு இனிமேல் அவர் பவுலர்ன்ற, இன்னில இருந்து அவர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏமாத்திடுறாங்க இவங்க. அதுக்கப்புறம் அவர் அடிக்கவே மாட்டேங்கிறார். என்னைக்கு ஆல்ரவுண்டர் பட்டம் அவர் பக்கத்துல வருதோ அதோட முடிஞ்சு போச்சு அவர் டைம். ஏன்னா இது வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு சார். இதுலயே நம்ம டெய்லண்டர்ஸ் அடிக்கலனா, இல்ல நம்பர் 8ல இருக்கிற ஆல்ரவுண்டர் என்ன சொல்லப்படக்கூடிய இவர், அங்க அதே ஸ்பாட்ல கிறிஸ் வோக்ஸ் அடிக்கிறாரு, வச்சு வாங்குறாரு. என்னமோ ஒரு ஒரு ஆத்தென்டிக் பேட்ஸ்மேன் மாதிரி அடிச்சிருக்காரு கிறிஸ் வோக்ஸ். அந்த இடத்துல நம்ம ஷர்துல் தாக்கூர் சுத்துறாரு, கீப்பர் கேட்ச். சோ இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சார் நமக்கு. ஒரு டீம்ல இந்தியாவுக்கு நீங்க ஆடுறீங்கன்னா, நான் பேட்ஸ்மேன் என்கிட்ட பால் கொடுத்து ஒரு பிரேக் த்ரூ தேவைன்னா நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு நான் பண்ணும். ஒரு போலரும் போய் பேட்டிங் ஆடுன்னா நீ எப்படி அடிக்கிற நான் பார்க்கலாம், என்ன வேணா போடுறேன் நீ உடம்புக்கு, நான் அடிக்கிறேன்டா. ஒரு நாயகன்ல டெலிகனேட் சொல்ல எவ்வளவோ கேட்டாங்களே, ஒரு வார்த்தை சொல்லியே அப்படின்றாருல, அந்த வெறி காமிக்கிறாரு. அந்த மாதிரி நீங்க அந்த இடத்துல காமிக்கணும். பேட்ரியாட்டிக் ஆடணும் இல்ல, டெஃபினட்டா யூ ஹேவ் டு கன்சியூம் மோர் டைம். நோபடி இஸ் பாதர் அபவுட் யுவர் பவுண்டரிஸ் ஆர் சிக்ஸர்ஸ். இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, திங்கிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஐபிஎல் வீடியோஸ்ல, சாய் சுதர்ஷன் இஸ் டாப் கிளாஸ் பிளேயர், ஐ லவ் ஹிம். பட் T20ல அடிக்கிறத வச்சுன்னு டெஸ்ட்ல எடுக்கக்கூடாதுன்ற, அதுக்கு நான் தப்புன்னு சொல்ல. முதல் மேட்ச் வச்சுன்னு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அடுத்த மேட்ச் ஹீல் ஷட் மை மவுத், பிகாஸ் அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மின்னு சொன்ன போது பிரமாதமா சிஎஸ்கே அகைன்ஸ்ட் டெரிபிக்கா ஃபைனல்ஸ் ஆடி காமிச்சார். பாத்தியா ஸ்ட்ரைக் ரேட், நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க திங்கிங் எங்க யூஸ் பண்ணணும்னா, T20ல எல்லா பாலும் அக்ராஸ் அசம்ஸ் போய் பிளிக் அடிச்சுன்னு நீங்கல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்தாங்க, ஒர்ஸ்ட் டெலிவரி அவுட், டவுன் த லெக் சைட் போற பால் பிளிக் அடிச்சு காட் பெயிண்ட் டவுன் த லெக் சைட். ஓகே, இப்ப நம்ம திருப்பி பேட்டிங் வரும்போது சரி ஓகே சில பால் அவாய்ட் பண்ணலான்ற ஒரு மைண்ட் ஓணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சம்பந்தமே இல்லாம சில்லி மிடானும் இல்லாம ஷார்ட் மிடானும் இல்லாம ஒரு ஃபீல்டரை வச்சாங்க. ஷார்ட் மிடியேட்டுக்கும் உள்ளூர் பக்கத்துல. அதை வச்ச உடனே நமக்கு என்ன தோணும், டெஸ்ட் மேட்ச்ல எவனாவது இந்த இடத்துல ஒரு ஃபீல்டர் வைப்பான், ஷார்ட் லெக் வைப்பான், சில்லி மிடான் வைப்பான். சில்லி மிடானுக்கு தள்ளி ஷார்ட் மிடியேட்டு ஒரு ஃபீல்டர் வச்சிருக்கானே எதுக்குன்னு யோசிச்சா, ஓஹோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம ஆடணும், ஆனா அது அவுட் சைடு லெக் ஸ்டம்பா போகவே கீப்பட்டு போயிடுச்சு. இப்ப ஸ்டம்புக்கு நேரம் போட்டு அதே ஸ்ட்ரோக் ஆட போறாங்கன்ற ஒரு ஐடியா வரோட நமக்கு கரெக்டா சொல்லி அதே இடத்துல எடுத்தாங்க அந்த ஃபீல்டர் கிட்ட. அதை தான் சொல்றேன், திங்க் பண்ணணும். அப்ப கம்பீரா யாரோ சொல்லணும், பார்த்துக்கோ அந்த ஸ்ட்ரோக் வந்து ஜாகிரதை, ஒரு ட்ராப் வைக்கிறாங்க,
பிசாரா ஒரு ஃபீல்ட் செட்டிங் உங்களுக்கு வருது டெஸ்ட் மேட்ச்லன்னா நீங்க முடிச்சிடும். எதுக்குடா இங்க வைக்கிறான்? திடீர்னு எதுக்கு தோனி அம்பையருக்கு பின்னாடி ஒரு ஃபீல்டர் வச்சார்? யோசிக்கிறான் மாதிரி நீங்க யோசிக்கல திருப்பி அதே போய் பட் ஐம் சீரியஸ்லி பிரேயிங் தட் ஹி கெட்ஸ் a century next match. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இட் இஸ் டூ early to say. இந்தியன் டீமுக்கு என்ன சொல்றேன், ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வித் த பேட். ஓப்பனிங்ல போயிட்டு பார்ட்னர்ஷிப் அவ்வளவு பெரிய பார்ட்னர்ஷிப் இங்க இருந்தது. பண்ட்டுக்கு இவருக்கு ஜெய்ஸ்வாலுக்கு எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி ராகுலுக்கும் பண்ட்டுக்கும் எல்லாம் இருக்கு. அந்த ஹெவி பிரமாதமா பண்ண பேட்டிங் எஃபர்ட் போய் போலிங்ல ஒண்ணுமே பண்ணாம வேஸ்ட் பண்ணும். அவங்க அந்த நோலாஸ்ல அந்த பார்ட்னர்ஷிப்பை கரெக்டா யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா அடிச்சாங்க பாருங்க. டஃப்பான டார்கெட். ஒரு விக்கெட் 2 விக்கெட் 100க்குள்ள ஊந்துன்னா ப்ரெஷர். அது வராம பார்த்தேன் நான் கட்சி இருக்கும். அந்த டக்கெட் கிராலி அவங்க 2 பேர். That was the difference. அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட செட் பண்ண உடனே இவர் வந்து அடிப்பார்னு அவங்க எதிர்பார்க்கும்போது நீங்க சொல்றதுபடி பார்த்தா ஒரு டெஸ்ட் பிளேயரா அந்த இடத்துல ஒரு 15ல இருந்து 20 பால் வந்து நான் வெறும் டிஃபென்ஸே ஸ்ட்ரெயிட்டா ஆட்டாலே அவங்க என்னடா இவன் இங்க ஆடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி காண்டாயி அவங்க இந்த ஃபீல்டர் தூக்கிடுவாங்க. தூக்குனதுக்கு அப்புறம் நம்ம அங்க அடிச்சுக்க போறோம். அந்த ஒரு 10 to 15 பால்ஸ் டாட் டிஃபென்ஸ் ஆடுறதே இங்க வந்து டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறாங்க இவங்க. எதுக்கு டிஃபென்ஸ் ஆடணும், எத்தனை பால் டிஃபென்ஸ் ஆடுறது, நான் அதெல்லாம் ஆட முடியாது. டெஸ்ட் மேட்ச்லாம் இப்ப வேற மாதிரி மாறி போயிருச்சு அப்படின்னு. பட் இது வந்து நம்ம ஏற்கனவே தனியாவும் ஒரு வீடியோவா பேசியிருக்கோம் சார். ஐபிஎல் அதிகமாக ஆக, T20 மேட்சஸ் அதிகமாக ஆக, ஒரு கேம் எவல்யூஷன் ஆகும்போது யூ ஆர் அ பர்சன் who never goes against the evolution. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எப்பவுமே நிறைய வீடியோஸ்ல நம்ம சேனல்லையும் பார்த்திருக்கேன், வெளியும் பார்த்திருக்கேன். கிரிக்கெட்டுங்கிறது எவல்யூஷன் ஆகிட்டே தான் இருக்கும், உலகன்றது எவல்யூஷன் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க அதை தடுக்க முடியாது, மாத்தவும் முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு நபர் நீங்க. அதனால நான் உங்கள்ட்ட கேட்கறேன். பட் அதுக்காக இப்படி இவங்க வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா நான் ஒன் டே ஸ்டைல்ல தான் ஆடுவேன், எல்லா பிச்சுக்கும் போக முடியுமா? இன்னைக்கு ஓகே இந்த பிச்சுல ரைட் ஆடிட்டாங்க, எல்லா பிச்சுலயும் இப்படி ஆட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ராகுல் மாதிரிலாம் ஆட முடியாது. இந்தியாஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட எப்பயுமே இந்தியாஸ் பெஸ்ட் டெக்னிக்கலி இஸ் a genius. If he wants, he can play like T20 just like Rishabh Pant. If he wants, he can play like ODI, he can play like Test. Class. அவர் என்ன தப்பு பண்ணார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்? T20 மாதிரி ஆண்டார் அந்த ஸ்ட்ரோக் அவுட் ஆகும்போது அப்படின்னு ஸ்லிப்ல இல்ல. அதை அவர் பண்ணலன்னா நம்ம 700 அடிப்போம். பட் 700 அடிச்சு தான் அவனுக்கு சேர்ப்பு. இல்லாட்டா நம்மளால அடிக்க முடியும். இப்ப இவர் சொல்றாரு இன்னொரு 200 தான் ஜெயிச்சிருப்போம் கம்பீர். 3 lakhs அடிக்க முடியாது. இருக்கிறத வச்சுன்னா எவ்வளவு அடிக்கிறீங்க? அது இப்போ நீங்க கேள்விக்கு நான் ஒரு லவ்லி எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் உங்களுக்கு சொன்னேன் 97 நாட் ஜிஆர் விஸ்வநாதோட இன்னிங்ஸ் இஸ் மோர் ரிமெம்பர்ட் than any century. அதுல நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. ராபர்ட்ஸ், ஜூலியன், ஹோல்டர், அப்புறம் பாய்ஸ் 4 பேர் 140 150 போடுறாங்க, ஏத்தின்னு இருக்காங்க. ஹெல்மெட் கிடையாது. பிஎஸ் சந்திரசேகர் நம்பர் 11 லெக் ஸ்பின்னர், ரன்னர், நான் ஸ்ட்ரைக்கர் வச்சு கிரௌட் பண்றாங்க. இவர் எப்படி ஆடுறாரு ஹெல்மெட் இல்லாம தெரியுமா? பவுன்ஸ் பண்றாங்க. முக்கு தானே அடிப்பீங்க, எகிரி குவிச்சு உடம்பு கிட்ட எப்படி ஆடுறது? 2 ஷார்ட் லைக் நடுவில் போகும். ஒரு ரன் எது லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக் மெயின்டைன் பண்ணிதான் இருக்கிறது. இது மாதிரி ஆடி நீங்க யோசிச்சு பாருங்க. ப்ரொடெக்டிவ் கியர் கிடையாது, ஸ்ட்ரெயிட் பாடி லைன் போலிங்க, டெய்லண்டர் வச்சு ஆடினு இருக்கேன். 67 97 ஆடினு இப்படி. அப்புறம் டபால் ஸ்கோர் கெட் 4 லாஸ்ட் பாலா குதிச்சு உடம்பு கிட்ட இந்த மாதிரி கிளைட் பண்ணி ஒரு சிங்கிள். இது என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன பிரெயின் யூஸ் பண்ணணும் பேட்டிங் அப்போ? அந்த மாதிரி பண்ணணும். அதெல்லாம் பார்த்தா தானே தெரியும். அந்த கேம்ஸை பார்த்தா என்ன மாதிரி பாடி லைன் போலிங்க, ப்ரொடெக்டிவ் கியர் எல்லாம் எப்படி ஆடிருக்காங்க அவங்க. இங்க தொடையில் அடிக்கிறதுக்கே நம்ம இப்படி ஆடணும் எப்படின்றது வரும். இந்த கேம் அந்த மாதிரி வீடியோஸை போட்டு காட்டணும், அப்பதான் தெரியும். டஃபஸ்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பேட்டிங் ஆடுறது கவாஸ்கர் ஆடுது. மல்கம் மார்ஷல் தலைக்கு நேரம் ஏத்துன்னு ஏத்துறாரு. எல்லா பாலையும் கிரௌட் வச்சு சொல்லிடுறாரு டெல்லியில. ஏன்னா முந்தின மேட்ச் வந்து எடுத்துட்டாங்க, அவர் விக்கெட் எடுத்த உடனே போடுறாங்க பவுன்சர். அதை எப்படி கவுண்டர் பண்றாருன்ற வீடியோஸை பார்த்தா தான் தெரியும். இன்னொரு ஒரு செஷன் அட்லீஸ்ட் இந்தியா கொஞ்சம் பொறுமையா அந்த டே 4ஓட எண்ட்ல அவசரப்பட்டு நம்ம முடிக்கணும், இப்ப என்ன வருதோ அடிச்சு முடிக்கணும். ஜடேஜாலாம் அப்படிதான் ஆட்டு இருந்தாரு. கடைசி ஒரு ஓவர்ல நம்ம அடிச்சு முடிச்சோம்னா லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இவங்களை பேட்டிங் பண்ண வச்சிடலாம். அடுத்து 4 ஃபுல்லா அவங்களுக்கு கொடுத்தோம்னா அதிகபட்சம் ஒரு 270 80 அடிப்பாங்க, அவ்வளவுதான் இவங்க கணக்கு போட்டு இருந்தாங்க சார். அவங்க ஒரு செஷனுக்கு 100 120 அடிச்சு 3 செஷன்ல முடிச்சு கையில குடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இத்தனைக்கும் they have 84 balls or odd balls remaining in the match. இல்ல ஜடேஜாக்கு என்ன பயன்னா பிரசித் கிருஷ்ணா நான் ஸ்ட்ரைக்கர்லயே இங்க பெயில தட்டி இட்டு போறாரு. அதனாலதான் அவர் வந்து தூக்கி போட்டாரு. ஏன்னா நம்பி பிரயோஜனமே இல்ல. 4 பால் பாத்துக்கோ நான் வந்துடுறேன்னு, அதுக்குள்ள காலியான எங்க கஷ்டம். வீட்டை பாத்துக்கோ வந்துடுறேன், அதுக்குள்ள ஒரு வீட்டுல பொத்த வீடு திருட்டு போச்சு. அது மாதிரிதான் நம்ப முடியல டேலண்டத்தை. சார் பேட்டிங் பொசிஷன்ஸ்ல ஐ ஹேவ் a few doubts. இப்ப நம்ம ரிஷப் பண்ட்டை கொஞ்சம் மேல கொண்டு வந்திருக்காங்க. ரிஷப் பண்ட் நம்பர் 5ல இவர் வந்த உடனே வந்து விளையாடுறதுனால சுப்மன் கில்க்கு அடுத்து வந்துடுறாரு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா கருண் நாயர் இஸ் கோயிங் அட் நம்பர் 6. இப்ப கருண் நாயர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்த முதல் மேட்ச் இந்த ஐபிஎல்ல வந்து ஒரு அடி அடிச்சாரு தெரியுமா? அச்சவன எல்லாருமே ஓ ஹி ஹஸ் மேட் அ கம்பேக், வாவ் ஹூ இஸ் ஹி அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க எல்லாரும்.
இப்ப அத வச்சு இவருக்கு நம்பர் 6 பொசிஷன்ல குடுத்து இவர் ரிஷப் பண்ட் பண்ண வேலைய பண்ண சொல்றாங்க. பட் ஆக்சுவலி ஹி இஸ் அ ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ஸ்மேன். ஒரு 300 ரன் அன்னைக்கு அடிச்சாரு. அட்டாக்கிங்கா கொஞ்சம் ஆடுவாரு. நான் ஆட மாட்டாருன்னு சொல்லல. ஹையர் ஸ்ட்ரைக் ரேட்டோட கூட ஆடுவாரு. பட் அவர்லாம் வந்து மோர் ஆஃப் நம்பர் 3, நம்பர் 4 பொசிஷனுக்கு ஏத்த ஆளு. அவர போய் நம்ம 6ல ஆட வைக்கிறனாலேயே கொஞ்சம் பிரச்சனையும் எனக்கு தோணுது. கருண் நாயர் பொசிஷன் பொறுத்தவரைக்கும். இல்லப்பா அவர் வந்து 300 அடிச்சிருக்காரு டெஸ்ட்ல. தட்ஸ் ஒன் திங். இஸ் a clear டெஸ்ட் மெட்டீரியல். அவுட் ஆன பால் மட்டமான பால், நல்ல பால்லாம் கிடையாது. அவர் வந்து ரியலாவே நல்ல பாலுக்கு அவுட் ஆயிருந்தா இட்ஸ் பீங் டெக்னிக் இஸ் பீங் டெஸ்டட்னு சொல்லலாம். ஏதோ ஒரு கேர்லி ஆடி போய் காட்டன் பால் இப்படி அடிச்சு காட் பெயிண்ட் அது விட்டுலாம். அவர் டெஃபினட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா எந்த ரூல் வச்சாலும் ஈவன் இன் ஐபிஎல் இஃப் யூ சா நீ ஓப்பன் எம்பி கவர்னா எம்பாடி ஆடுற ஆள் தான். அதனால அவர் ரொம்ப ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு எனக்கு தோணுது. சாய் சுதர்ஷன் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கணும். சம்பந்தம் இல்லாம ஒரு ஃபீல்ட் பிளேசிங் வச்சாங்கன்னா நமக்கு அது ஒரு ட்ராப்னு இருக்கும். அதான் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆடும்போது. பிளஸ் எவ்வளவு பால் உடம்பு கிட்ட கொண்டாந்து கிளைட். இப்ப பவுன்சர் போட்டா ரெண்டு ஸ்பேர் லெக் வச்சுன்னு புக்கு நான் காமிக்கிறேன், ஒன்ன மீறி நான் உட்காந்து காமிக்கிறேன்னு போறதை விட அழகா உடம்பு கிட்ட வந்துட்டு கிளைட் பண்ணிட்டு போறதோ இல்ல பால் அவாய்ட் பண்றதோ. சோ அது வந்து அந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட் அது காமிக்கணும். நீ போடு எவ்வளவு வேணா போடு, நீ என்ன இன்டிமிடேட்டே பண்ண முடியாது. அந்த அப்படி போயிடுறது பெட்டர் rather than trying to take it up as a challenge. அப்படி போதும் இப்படி போயிடுது பெட்டர். கட்சியில் நான் தான் ஜெய் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரிலாம் இனிமேல யாராவது டெஸ்ட் மேட்ச் ஆடுவாங்களான்றது எனக்கு ரொம்ப டவுட்டா தான் சார் இருக்குது. ஏற்கனவே வந்து இப்ப பாத்தீங்களா ஐசிசி வந்து 4 டே டெஸ்ட் மேட்சஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். அது வந்து இந்தியாவுக்கு கிடையாதான், இங்கிலாந்துக்கு கிடையாதான், ஆஸ்திரேலியா கிடையாதான். இந்த டாப் 3 டீம்ஸ் பிக் 3க்கு வந்து கிடையாதான். மத்த டீம்ஸ்க்குலாம் வந்து வரப்போற 2027 to 2029 WTC சைக்கிள்ல இப்போ வரப்போற சைக்கிளுக்கு அடுத்த சைக்கிள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து 4 டேஸ் மேட்சஸ் அந்த மத்த டீம்ஸ்க்குலாம் வந்து அனௌன்ஸ் பண்றாங்களாம். அது எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி, ஏன்னா வந்து தெரிஞ்சு போச்சு இது 5 நாள்னு அனௌன்ஸ் பண்ணி 5 நாள் டிக்கெட்டை வித்து வேஸ்டா தான் போகுது. 3 நாளுக்கு மேட்சஸ் மாறுதுன்னு. சோ தே ஹவ் brought for 4 டே. இது எப்படி அடுத்தடுத்து இன்னும் இவால்வ் ஆயிட்டே தான் போகும். இங்க ஜப்பாக்கு எல்லாம் வந்தபோது பாருங்க வாக் போயிட்டு வந்திருந்தாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன் 2 இன்னிங்ஸ் 2 நாள்ல முடிச்சிட்டாங்க. அதனால அவங்க ஆட வரல அஸ்வினியும் அக்சர் பட்டேலையும். அதனால ஓகே. பட் இது என்டியூரன்ஸ் நம்ம என்ன எவ்வளவு நேரம் ஆடுறோம், கேர்ஃபுல்லா ஆடுறோம்ன்றது தான் இருக்கு. பரபரப்பு ஒன்று செட் ஆயிடுச்சு. T20 மூடு வந்து பரபரப்பு செட் ஆயிடுச்சு. அதனால எல்லா போலும் ஸ்ட்ரோக் போகணுன்ற ஒரு டெண்டன்சி தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்ச் இந்த கேட்கல. ஐ நாட் பிளேமிங். ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஸோ பிஃபோர் வி கன்க்ளூட் ஒரு 2 விஷயத்த நல்ல பாசிட்டிவ்ஸ் ஆனது வச்சு நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் சார். 2 டீமோட பாசிட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் இங்கிலாந்து. டே 5ல என்னதான் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி 1000 விஷயங்கள் நம்ம சொன்னாலுமே கூட ஒரு 371 டார்கெட்டை சேஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நாள் வந்து வெறும் 21 ரன் அடிச்சுட்டு போயிருக்காங்க. இருக்கக்கூடிய 90 ஓவர்கள்ல யூ ஹேவ் டு ஸ்கோர் 350 ரன்ஸ் அட் ஆல்மோஸ்ட் 4 runs அண்ட் ஓவர் அப்படிங்கறத அடிச்சு காட்டுறாங்க. அப்படின்னா தே ஆர் செட்டிங் எ வெரி கிரேட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலா அந்த டெஸ்ட் கிரிக்கெட் கெடுக்கிறதே அவங்க தான். அது ஓகே. பட் இருந்தாலும் வேற மாதிரி ஒரு ஆட்டம் சார் இது. அவங்க ஏன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும்னா அவங்க வந்து பேஸ் பால் T20 ஃபார்மேட் டெஸ்ட்ல கொண்டு பண்ணிட்டு, ஆனா லாஸ்ட் டே வந்து ரொம்ப பிரில்லியண்டா ஒரிஜினல் மாதிரி ஆட்டாங்க. நார்மல் டைப்ல ஆட்டாங்க. பரபரப்பே இல்லாம எங்க தேவையோ அங்க அடிச்சுக்கிற நீ எவ்வளவு போறது நீ பாக்கலாம். நீ என்ன விக்கெட்டிங் கேள்வி போட போற மிஞ்சி போனா நீ டிஃபென்ஸ் ஆடுற பேக் பேக் க்ளோஸ் இருக்குது அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் பயந்து போற அளவுக்கு சீரின்னு ஸ்லிப்ல கேட்ச் போற அளவுக்கு எதுவும் போட போறது இல்லை. பும்ரா ஓவர் ஸ்ட்ரெயின்டு அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க. அவரு அப்பப்பதான் வராது. கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி காமிச்சிருக்கீங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ அதுல பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டாங்க. அந்த பேஸ் பால் உள்ள போகாம நார்மல் கிரிக்கெட் ஆடி அதுதான் சொன்ன அடாப்டபிலிட்டி இஸ் பிரில்லியன்ட். அதுல ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல டாப் கிளாஸ். கிளியரா செட் பண்ணிட்டான் ஃபவுண்டேஷன். நாங்க தான் தம்பி, நீ என்ன வேணா போடு, நாங்க தான் தம்பின்ட்டு. நம்மளும் புடிவாதமா ரைட் ஆஃப் ஸ்பின்னர் எடுக்க போறது இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய ஸ்பின்னருடைய பேரடைஸ் உங்க இந்தியானாலும் ப்ராப்ளமே இல்லை. நம்ம ஸ்பின்னர் கொடுக்கவே மாட்டோம். நாங்க எங்க பிளஸ் பாயிண்ட் யூஸே பண்ண மாட்டோம். அது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி ரெடியா வச்சிருப்போம். 40 வருஷம் கழிச்சு ஒரு மேட்ச்ல எடுத்து விடுவோம் அப்படின்ற மாதிரி ரகசியமா வச்சிருக்கீங்க. பட் அவங்க வந்து 2 பேர் நல்ல கிரிக்கெட் ஆனா கொஞ்சம் சுப்பீரியர் கிரிக்கெட்டிங்ல ஆட்டாங்க. அந்த பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் போலிங்ல கூட சொல்ல மாட்டேன். நம்ம பேட்டிங் பிரமாதமா டாப் கிளாஸ் ஆகணும் 2 இன்னிங்ஸும். நம்ம போலிங்க விக்கெட் டேக்கிங் அபிலிட்டிஸ் பிரச்சனை, ஃபீல்டிங் பிரச்சனை. அவங்க ஓவரால் அவங்க அடாப்டபிலிட்டி டு த 5 days இன்னும் பெட்டரா தான் விஷயம். சார் இந்தியன் பேட்ஸ்மேனை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் இந்த வீடியோ. பிட்ஸ் அண்ட் பீசஸ் நிறைய பேசிட்டீங்க அவங்கள பத்தி. பட் நம்ம KL ராகுலா இருக்கட்டும், SSV ஜெய்ஸ்வால் ஸ்டார்ட், இந்த 2 பேர் கொடுத்த ஸ்டார்ட்ங்கிறத தாண்டி ரிஷப் பண்டோட டபுள் செஞ்சுரிஸ் அண்ட் நம்மளுடைய இவரு செஞ்சுரியன் கில், சுப்மன் கில் கேப்டன்சில உள்ள வந்து முதல் இன்னிங்ஸே செஞ்சுரியோட ஆரம்பிச்ச வெரி ஃபியூ கேப்டன்ஸ்ல இவர் ஒருத்தராக இன்னைக்கு வந்திருக்கிறாரு.
பிரில்லியன்ஸ் இருக்கா சுப்மன் கில் இந்த பிரஷர் கிஷர்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு பிரஷரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பேட்டிங். சோ வி ஹேவ் டு ரியலி அப்ரிஷியேட் தெம் சார். ஆசம். 4 நாளும் மேட்ச் கையில இருந்ததுக்கு காரணமே இவங்களுடைய பேட்டிங் தான் நமக்கு. கில் வந்து தில்லுக்கு துட்டு மாதிரி கில்லுக்கு துட்டு. ஒரு டெபியூ கேப்டன்சில இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறது டாப். எந்த ரிஸ்க்கும் எடுக்கல, பியூட்டிஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கு. ஒவ்வொரு டெம்பரமெண்ட் ஆஃப் அப்சல்யூட்லி கிளாஸ். ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் தன்னுடைய ஸ்ட்ரோக் பிளேல வந்து சூப்பர் பிரில்லியன்ஸ் காமிச்சாரு. எப்பயுமே ஓப்பனிங் பண்ணாருன்னா ஒரு கலக்கல் அடிப்பாரு. KL ராகுலும் பண்ணிட்டும் இந்த ஓவர்சீஸ்ல அடிக்கிற செஞ்சுரியை சொல்லி அடிக்கிறாங்க. எல்லாமே லவ்லி பிளஸ் பாயிண்ட்ஸ். இப்போ ஒரே ஒரு விஷயம் ஆன் பண்றேன். 2 விஷயம் அப்சர்வேஷன் கவனிச்சதுல ஜெய்ஸ்வால் வந்து நல்லா ஆடுறாரு. இந்த பிச்சில் சீமிங் பிச்சிலையும் பிரமாதமா அடி காமிச்சார். ஆனா பவுன்சர் எய்ம்ட் அட் த பாடி மூஞ்சிய திருப்பி நாடுறாரு. அதை கவனிச்சிருப்பாங்க. இப்ப எழுதிக்கோங்க, நீங்க பவுன்ஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட் ஆன் டு த ஃபேஸ் பவுன்ஸ் பண்ணுவாங்க. அதை அவர் கவுண்டர் பண்ணுவோம். அதை எவேசிவா அவாய்ட் பண்றாரா இல்ல ஜஸ்ட் கிளைட் பண்றாரான்றது அவர் நம்ம பார்க்கணும். ஃபேர் சேருக்கு போட்ட மாதிரி போடுவாங்கன்றது என்னுடைய நான் ஆன்டிசிபேட் பண்றேன் அவருக்கு. இவர் கடைசியில 40 ரன்ஸ் டு வின் போது கில் ஒரு கேப்டன்சி ஒன்று பண்ணாரு. கல்லி கிட்ட ஒரு ஃபீல்டர், தேர்ட் மேன் கிட்ட ஒரு ஃபீல்டர், ஷார்ட் பாயிண்ட், ஷார்ட் கவர்ஸ், அப்புறம் அம்பையர் வந்து ஸ்லிமிடான்ல. அது என்ன ஃபீல்ட் செட்டிங் எனக்கு புரியல. அது என்ன ஐடியா? அது அங்க கேட்ச் வரும்டா அந்த இடத்துல யார் கேட்ச் கொடுப்பாங்க? இல்ல சிங்கிள் கட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆடி இருக்காங்க. ஸோ சிங்கிள் கட் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. ஸோ அது கவனிச்சு அது என்ன எனக்கு புரியல. ரைட் சார். இது வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல இந்த 2வது டெஸ்ட் மேட்ச். ஏன்னா வந்து பும்ராவே இருக்க மாட்டாரு. இந்த ஒரு மேட்ச்சுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. போடு எப்பா நீ அச்சு வாங்கி வச்சிட்டீங்க, எல்லா பால் நானே போடணும், பேக் டு பேக் 2 ஓவர் வர போடணுன்றீங்க, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுக்க போலாம்னு சொல்றாங்க. ஸோ எப்படி இவங்க வந்து அட்டாக் பண்ண போறாங்க, ஹேண்டில் பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹவு டு யூ வாண்ட் டு எண்ட் திஸ் வீடியோ சார்? என்னோட முடிக்க போறீங்க? தேர் இஸ் a very very ஸ்பெஷல் அக்கேஷன். அதாவது விவின்னு விசில் அடிக்கும். விவின்னு விசில் அடிக்கணும்னா விவி குமார்ன்ற ஒருத்தருடைய பத்தி உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். எனக்கு லெக் ஸ்பின்ல குருநாதர், தமிழ்நாடு பெஸ்ட் லெக் ஸ்பின்னர் எவர் ப்ரொடியூஸ்டு. அந்த மாதிரி லெக் ஸ்பின் லைஃப்ல நீங்க பார்த்துக்கவே முடியாது. நெட்ஸ்ல வந்து சினிமா ஷூட்டிங் பாக்குற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. அவர் எப்படி போடுறாரு லெக் ஸ்பின், எப்படி கூகுளி ஏர்ல பால் எப்படி இறங்குது, எப்படி எப்படி ட்ரிக் பண்றாரு பேட்டர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவரு என்னுடைய குருநாதருக்கு நாளைக்கு 90th பர்த்டே. 90th பர்த்டே அவருடைய நான் பண்ண இன்டர்வியூல இருந்து ஒரு சின்ன ஸ்டில் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க இப்ப அதை போடுங்க அவசியம். அவர் இந்த ஏஜ்லயும் 1 மணி நேரம் வாக்கு, ஃபாஸ்டஸ்ட், கேட்கிற கேள்விக்கு 2 செகண்ட்ல பதில், அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்காரு. ஸோ ஐ வாண்ட் டு கன்வே மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் அ சூப்பர் டூப்பர் செஞ்சுரி ஃபார் தி versatile Mr. VV Kumar among leg spinners. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much for joining today's video. சீக்கிரம் நம்ம 2வது டெஸ்ட் மேட்ச் முடிச்சு ஒரு வெற்றியோட பேசுறதுக்கு கண்டிப்பா பேட்டர்ன் மாறும், இந்தியா கலக்கும். கில்லுக்கு சூப்பர் டூப்பர் விஷஸ் and of course to the rest of the team, super duper wishes. Right sir, see you in the next RRR.